வினிஷ் போகத் எல்லாருக்குமே தெரியும். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 மல்யுத்தம்ல 50 கிலோ எடை பிரிவில் 100 கிராம் எடை அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்தமாக டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக ட்விட்டர்லேருந்து எல்லாத்தையுமே ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கிற விதமாக நயன்தாராவும் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் 33வது தொடரில் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில இந்தியா சார்பில் 117 வீரர்கள் வீராங்கனைகள் மொத்தமாக போட்டிட்டாங்க. இதில் இப்போ வரைக்கும் 3 வெண்கலம் பதக்கம் தான் வந்திருக்கு. இதில் ஒரு வெள்ளி பதக்கம் இல்லை ஒரு தங்கப்பதக்கம் எப்படியோ கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்பிக்கிட்டு இருந்தாங்க. யாரை நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வினிஷ் போகத்தை தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் தான் அது. ஒன்றும் இல்லை, 50 கிலோ எடை பிரிவில் கரெக்டாக நீங்கள் 50 கிலோ இருக்கணும், 50 கிலோக்கு மேலவும் இருக்கக்கூடாது. 100 கிராம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால நீங்கள் வெளியே போகணும், டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இதனால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நடிகை நயன்தாரா ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட அவங்க தகவல்லாம் தலை நிமிர்ந்து நடங்க போராளியே, நீங்கள் ஏராளமானவருக்கு உத்தவேகமாக இருக்கிறீங்க, முக்கியமாக நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட மதிப்பு வெற்றிகளால் நிர்ணயிக்கப்படுவதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிசு கிடைச்சிருக்கு. அதாவது ஒவ்வொரு சாதனையை பின்னுக்கும் தள்ளி ஒரு ஆழமான ஒரு அன்பு கிடைச்சிருக்குது. அதனால் நீங்கள் தலை நிமிர்ந்து தான் நடக்கணும், தலை குனிஞ்சு என்றைக்குமே இருக்கக்கூடாது. இந்த அன்பு அப்படியே ஏற்றுக்குங்க, அடுத்து மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நடிகை நயன்தாரா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க சொன்னது ஒரு விதத்தில் வாஸ்தவம் தான். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியா 140 கோடி இருக்கிற மக்கள் ஒருத்தவங்க மனசுலையுமே இப்போ வினிஷ் போகத் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ண ஒரு விஷயம் அப்படி, அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தது அப்படி. இவங்க பார்ப்போம் இப்போ ஒட்டுமொத்தமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அடுத்து வெளியே வரப்போது என்ன இது பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ரீசெண்டாக ஒரு ட்வீட் வேறு போட்டிருந்தாங்க. அம்மாவை நினச்சி போட்டிருந்தாங்க. அம்மா, நான் மல்யுத்தத்தில் தோத்துட்டேன், உங்கள் கனவை நான் ஏமாற்றிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியலை, ஸோ நான் ஒட்டுமொத்தமாக ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஹிந்தியில் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் உலுக்கி இருக்கும். ஸ்டே ஸ்ட்ராங் சாம்ப் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு வழியே இல்லை.